நாம் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறோம். நமக்கு அவளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசியல் பள்ளியிலே படித்த மாணவர்கள். நாம் கண்ணியம் கட்டுப்பாடு நமக்கு தேவை. அதனால யார் எப்படி பேசினாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது தான் நம்முடைய முதன்மையான கடமை. அது வரைக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை பெருமக்கள் நிறைந்த மாவட்டம், விவசாயி நிறைந்த மாவட்டம். உண்மைதானே? அதற்கு விவசாயத்திற்கு என்ன தேவை? நீர் தேவை. அந்த நீரை சேமித்து கோடை காலத்தில் நிலத்து நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவையான நீர், அதே போல விவசாயத்திற்கு தேவையான எடுக்கணும். அதுக்கு தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து இந்த பகுதியில் இருக்கிற ஏரி, குளம், குட்டை அனைத்தும் தூர்வாரப்பட்ட மண் விவசாய விளைநிலங்களுக்கு இயற்கை உரமாக கொடுத்தோம்ல. விலை இல்லாமல் கொடுத்தோம். திமுகவில் சில்லறை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நம்ம கட்சிக்கு அந்த கட்சிக்கு அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லை, பொதுப்பணித்துறை ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக்கிட்டு ஆழப்படுத்தணும். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தில் அங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரப்பட்டது. ஆக பொதுப்பணித்துறையின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சிக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் தொடரும். இன்னைக்கு விவசாயிகள், பொதுமக்கள் விலை இல்லாம வண்டல் மண் அள்ளலாம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் பம்பு செட் இயக்கலாம். இப்போ ஷிஃப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. ஏன்னா முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டம் இந்த மாவட்டம். அதனால தான் முன்னுரிமை கொடுத்து மும்முனை மின்சாரத்தை அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். இந்த ஆட்சியில் அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஷிஃப்ட் முறையில் கொண்டாந்துட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே மீண்டும் மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2014 2021 வரை 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம்ல. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. விவசாய உபகரணங்கள் இன்றைக்கு டிராக்டர் வாங்குறாங்கன்னா சிறு குறு விவசாயம் இருந்தா அவளுக்கு மானியம் கிடைக்குது. பெண்கள் மீது வாங்கினா மானியம் கிடைக்கும். அதே போல இந்த நம்முடைய பகுதியில் தேர்வாய் கண்டிகை கண்ணங்கோட்டையில் நீர்த்தேக்கம் 400 கோடியில் தண்ணி சேமித்து வைத்து அந்த பகுதி மக்களுக்கு நிலத்து நீர் உயர்ந்தது. சென்னை மாநகரத்தில் கொடுத்தோம். அதுபோல் இந்த ஆட்சியில் மின்கட்டண உயர்வு 67% உயர்ந்தாச்சு. சொத்து வரி, இந்த நகராட்சி சொத்து வரி 100% வீட்டுக்கு வரி உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்துறாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, மின்கட்டணம் 67% உயர்வு. ஆக இப்படி சொத்து வரி பக்கம் ஒரு உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. வரி போடாத துறையே இல்லை. வரி போட்டு கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? எல்லாத்துக்கும் மேல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போட்டு விடுதலை தமிழ்நாட்டில். ஏன்னா இதை சொன்னா அப்பாவுக்கு மகனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. உண்மைதான் நம்ம சொல்றோம். மக்கள் சொல்லுங்க. ஏன்னா நான் சொன்னா வேண்டுமென்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு எங்க மீது அவதூறு பிரச்சாரத்தை சொல்றாங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நாங்க சொல்றோம். அது உண்மைதானுங்க.